தி கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு அரசியல் களத்துல மிக முக்கியமான திருப்பு முனையான விஜய் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு ஆஜராகக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்றது நடந்திருக்கு. விஜய் அவர்களுடைய இவ்வளவு நாள் கெரியர், அவருடைய சினிமா கெரியர்லையும் சரி, அவருடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி, இப்படியான ஒரு தருணத்தை அவர் எப்பவும் எதிர்கொண்டதே இல்லை. அது இன்னைக்கு நடந்திருக்கு. நானும் காலையிலிருந்து நிறைய சமூக வலைதளங்கள் பார்க்குறேன், சில யூடியூப் பேஜஸ்லாம் பார்க்குறேன். நிறைய தப்பான இன்ஃபர்மேஷன்கள் அப்படின்றது இந்த சிபிஐ விசாரணை பற்றி போய்கிட்டே இருந்தது. அதனால டெல்லியிலிருந்து ஒரு செய்தியாளரா A to Z சரியான தகவல்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோவே உருவாக்கி இருக்கிறேன். இந்த ஒரு வீடியோவை பாருங்க. இந்த சிபிஐ விசாரணையில என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்ற அக்கு வேறான ஆணி வேறான தகவல்கள் உங்களுக்கு பிரத்யேகமா கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை இதை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 2025 தமிழ்நாடு மக்கள் என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு துயர சம்பவம் அப்படின்னா கரூர்ல இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரத்துல 41 பேரை பலி வாங்கின அந்த கரூர் துயர சம்பவம் தான். விஜய் அவர்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்க வந்த அந்த 41 அப்பாவிகள் உயிரிழந்து போயிருந்தாங்க. அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய எண்ணமா இருந்துட்டு வரக்கூடிய சூழல்ல உச்சநீதிமன்றம் இது சம்பந்தமான வழக்குகளை விசாரிச்சு சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருந்தாங்க. சிபிஐ கரூர்ல முகாமிட்டு விசாரணை அப்படின்றத நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அந்த விசாரணை முழுமையா வரல அப்படின்றதுனால அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது ஒவ்வொரு வழக்கும் இந்த இடத்துல தான் விசாரிக்கப்படணும் அப்படின்ற வரம்புகள் இருக்கு. அந்த வரம்புகளை எல்லாம் மீறி இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான விவகாரத்தை டெல்லிக்கு மாற்றியிருந்தாங்க. ஏற்கனவே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துல தாவேகாவுடைய மூத்த நிர்வாகிகளா இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் ஆகட்டும், சிடிஆர் நிர்மல்குமார் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுனாவாகட்டும், இவங்க கிட்டலாம் விசாரணை நடத்தினப்பவே நம்மளோட கேபிட்டல் சேனல் நேயர்களுக்கு பிரத்யேகமா நம்ம ஒரு தகவலை சொல்லியிருந்தோம். சிபிஐ விசாரணைக்கு விரைவில் வரவழைக்கப்படுறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு. அப்போ நிறைய பேர் அதை கிண்டல் பண்ணாங்க. நிச்சயமா அப்படிலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த சம்பவம் உறுதியாயிருக்கு. கரெக்டா 12/1/2026 அன்னைக்கு காலையில ஒரு ஒரு 5 மணிக்கெல்லாமே விஜய் அவர்கள் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறம் அவரால் தூங்கவும் முடியல. ஏன்னா அன்னைக்கு அவருக்கான மிக முக்கியமான நாள். சரியா ஒரு 6:30 6:45 போல சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் இருந்து தனி விமானம் மூலியமா டெல்லி வர்றதுக்காக புறப்பட்டாரு. ஒரு 7:15 7:20 மணிக்கெல்லாம் அவரு விமான நிலையத்தையும் வந்து அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் அங்கிருந்து தனி விமானம் மூலியமா டெல்லிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி போல வந்திருந்தாரு. வந்ததுக்கு அப்புறமா அவரு டெல்லியில இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலான ஐடிசி மௌரியாவுக்கு போவார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருந்தது. ஆனா வர்றதுலயே அவருக்கு காலதாமதம் அப்படின்றது ஏற்பட்டதுனால டெல்லி சிபிஐ ஆபீஸுக்கு டைரக்டா வந்தாரு. இதுல என்ன விஷயம்னா 11 to 11:30 மணிக்குள்ள விஜய் அவர்கள் டெல்லி சிபிஐ ஆபீஸ்க்கு வந்துடணும் அப்படின்ற அறிவுறுத்தல் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது. சரியா அவர் வந்த நேரம் 11:29. ஒரு நிமிடம் தாமதமாக இருந்தா கூட சிபிஐ அதிகாரிகள் அது வேற மாதிரி கூட கொண்டு போயிருக்கலாம். பட் எக்ஸாக்டா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ ஹெட் குவார்டர்ஸ்குள்ள வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம வழக்கமா மற்ற நபர்கள் யாராவது சிபிஐ ஆபீஸ்க்கு வராங்கன்னா அவங்களுக்கு அந்த மெட்டல் டிடெக்டர்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க. ஆனா விஜய் அவர்களுடைய காரை நேரடியா சிபிஐ ஹெட் குவார்டர்ஸ்க்கு உள்ளேயே கொண்டு போயிட்டாங்க. ரிசப்ஷன்ல போனோம்னா அவர்கிட்ட சைன் அப்படின்றது வாங்கப்பட்டது. அப்படி வாங்கப்பட்ட நேரம் 11:34 அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அந்த 11:34 அப்படின்ற அந்த நேரம் அப்படின்றது தான் சிபிஐ அதிகாரிகள் இந்த விவகாரத்துல விஜய் அவர்கள்கிட்ட அதிகாரப்பூர்வமா விசாரணையை தொடங்கிய நேரம் அப்படின்றது தான் மிக முக்கியமானது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போகப்பட்ட விஜய் அவர்கள் அங்கிருந்து 10வது மாடிக்கு கொண்டு போகப்பட்டாரு. டெல்லியில சிபிஐ ஹெட் குவார்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமா பறந்து விரிஞ்சிருக்கும். அந்த 10வது மாடியில வச்சு சிறப்பு அதிகாரிகள் கொண்ட குழு அப்படின்றது தான் விஜய் அவர்கள்கிட்ட விசாரணை அப்படின்றது நடத்தியிருக்காங்க. யார் தெரியுமா? டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர், அவருக்கு கீழே 2 இன்ஸ்பெக்டர்கள், அவங்களுக்கு கீழே 2 சப் இன்ஸ்பெக்டர்கள், அவங்களுக்கு கீழே சில கான்ஸ்டபிள்கள்லாம் இருந்து ஒரு ஸ்பெஷல் டீமா தான் விசாரணை அப்படின்றது நடந்திருக்கு. விஜய் அவர்களை மற்ற அதிகாரிகள் யாரும் அணுகாத வண்ணமும், தாவேகாவுடைய நிர்வாகிகள் யாரும் அணுகாத வண்ணமும் தான் தனியா உட்கார வச்சு விசாரணை அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு. தாவேகாவுடைய வழக்கறிஞர்கள் அணியை சேர்ந்த சிலர் உடன் இருந்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஒரு புக்லெட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருது. அந்த கொஸ்டின் பேப்பர்ல இல்லை, ஆம்,
சரி அல்லது தவறு, தெரியும் தெரியாது அப்படின்ற ஒரு வார்த்தையில பதிலளிக்கக்கூடிய மாதிரியான கொஸ்டின்கள் தான் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. அதுக்கு விஜய் அவர்கள் டிக் போட்டா போதும். சில இடங்கள்ல அவர் பிரீஃபா எழுதுற மாதிரியான விஷயங்களும் இருந்திருக்கு. பெரும்பாலான கேள்விகளுக்கு விஜய் அவர்கள் ஆங்கிலத்துல தான் பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதும் சிபிஐ அதிகாரிகள் நமக்கு சொல்லக்கூடிய தகவலா இருக்கு. இதை விட மிக முக்கியம், விஜய் அவர்களுக்கு அந்த எழுதப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள்ல ஏதாவது சந்தேகம் இருக்கு, அவருக்கு புரியல அப்படின்னா அதை விளக்குறதுக்காகவும் சரியான விடையை எழுதுறதுக்காகவும் ஸ்டெனோகிராஃபர், சிபிஐல இருக்கக்கூடிய ஸ்டெனோகிராஃபர் ஒருத்தவங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் வாய்மொழியா சொல்லக்கூடிய அத்தனை தகவல்களையும் பதிவு பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்டெனோகிராஃபரும் உள்ள இருந்திருக்கிறாரு. ஸோ இதுதான் உள்ள நடந்திருக்கு. உள்ள என்ன மாதிரியான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு? முதல் கேள்வி, உங்க பெயர் என்ன அப்படின்றது தான் எழுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா அது நார்மல் ப்ரொசீஜர். ஸோ உங்க பேர் என்ன, கரெக்டா அந்த பேரை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா, நீங்க எத்தனை மணிக்கு அந்த குறிப்பிட்ட பிரச்சாரத்துக்கு வரதா இருந்தது, ஏன் தாமதமானது, உங்களுடைய ஓட்டுநர் இப்படி ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய தனிப்பட்ட பாதுகாவலர்கள் இப்படியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கிராஸ் கேள்விகள் அப்படின்றது தான் விஜய் அவர்கள்ட்ட நிறைய பெரும்பாலான நேரங்கள் கேட்கப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம், விஜய் அவர்கள் கூட யார் யாரு உடன் வந்தாங்க அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில விஜயுடைய பிஏவான ஜெகதீஷ் பழனிசாமி, அந்த கட்சியுடைய ஜெனரல் செக்ரட்டரியான அருண்ராஜ், மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, அதே மாதிரி பர்சனல் டிரைவரா இருக்கக்கூடிய சி ராஜேந்திரன், பர்சனல் செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய நயீம், இன்னொரு முக்கியமான ஒரு தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கக்கூடிய ரஷீத் பண்டிட், விஷ்ணு ரெட்டி, ராம்குமார், சிடிஆர் நிர்மல்குமார் அப்படின்னு விஜயோட சேர்த்து 10 பேர் இந்த சிபிஐ விசாரணைக்காக வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களும் விஜய் சொல்லக்கூடிய தகவல்களும் சரியா இருக்கா அப்படின்ற சரிபார்ப்பு பணிகள் அப்படின்றது நடந்திருக்கு. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த காவல்துறை அதிகாரிகளா இருக்கக்கூடிய, இப்போ தமிழ்நாட்டுடைய ஆயுத பிரிவுடைய டிஜிபியா இருக்கக்கூடிய டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு அவர்கிட்டையும் விசாரணை அப்படின்றது நடந்திருக்கு. அதே மாதிரி ஐஜியா இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கிட்டையும் இந்த விசாரணை அப்படின்றது நடந்திருக்கு. இதுல என்ன நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, பொதுவா இப்படியான ஒரு விசாரணை நடக்குதுன்னா கீழ்மட்டத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஓட்டுநர்ல இருந்து இல்ல ஒரு அடிப்படையான ஆட்கள் இருந்து தொடங்கி தான் மேல கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. இப்போ இந்த விஷயம் கிட்டத்தட்ட சிபிஐ விசாரணையுடைய இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. காரணம், தாவேகாவுடைய அடிமட்ட நிர்வாகிகள்கிட்ட விசாரணை நடத்தி முடிச்சு இப்போ அந்த கட்சியுடைய தலைவர்கிட்டையும் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கீழ்மட்ட அதிகாரிகள் தொடங்கி இப்போ உச்சபட்ச அதிகாரங்கள் கொண்ட அதிகாரிகள்ட்டையும் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் ஒரு மாதிரி ஃபைனலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல திகார் சிறையை சேர்ந்த சில அதிகாரிகளும் வரவழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்றது நமக்கு நிறைய சந்தேகங்களை எழுப்பக்கூடிய விஷயமா இருக்கு. தொடர்ச்சியா 2வது நாள் விசாரணையும் விஜய் அவர்கள்ட்ட நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நிறைய அப்டேட்டுகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் முடிஞ்சு இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு கூட புது புது அப்டேட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி தான் போடுவேன். பட் இது பொலிட்டிக்கலா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ் மக்கள் சரியான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாவும் இருக்கு அப்படின்றதுனால இந்த விவகாரத்தை பத்தி இன்னும் தேவைப்படுதுன்னா கூடுதலான வீடியோக்களையும் அடுத்தடுத்து போடுறதுக்கு தயாரா இருக்கிறேன். உங்களுக்கு அப்படி கூடுதல் வீடியோக்கள் தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இவ்வளவு சீரியஸான விஷயம் சொன்னல, இத காமெடியான சில விஷயங்களும் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள்ட்ட உள்ள விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. தாவேகா தொண்டர்கள் ஒரு 10க்கும் அதிகமானவங்க சிபிஐ ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து அந்த கட்சி கொடியெல்லாம் காட்டி தாவேகா வாழ்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கோஷம் போட்டிருக்கிறாங்க. அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு கட்சி தலைவரை இப்படி கொண்டு வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க, இவங்க ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களா தான் அங்க பேசப்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லாம சில பேர் நடந்துக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல கவனிச்சு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுல இந்த வழக்கு விசாரணை சிபிஐ சம்மன் அனுப்புவாங்க அப்படின்ற தகவல் இருந்தப்பவே தாவேகாவுடைய மூத்த நிர்வாகிகள்கிட்ட கேட்டப்போ, எங்க தலைவரை டெல்லிக்கு கொண்டு வராங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாங்க டெல்லிக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியை தாவேகா கடைபிடிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. இப்ப நான் சொன்ன இத்தனை விஷயங்கள்லயும் உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.